ஹாய் ஹலோ வெல்கம் டு ராணிஸ் கஃபே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சம்பா கோதுமை பிரதமன். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம சேனலுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 100 கிராம் அளவு சம்பா கோதுமை குருணை எடுத்திருக்காங்க. எடுத்து இதை ஒரு பவுலில் போட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நாம் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு 150 கிராம் அளவு வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்க முடியும். ஒரு முழு தேங்காய் எடுத்து நல்லா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும். மிக்சியில் கரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஒரு 300 ml அளவு ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கும்போது தேங்காய் பால் நல்லா திக்காக வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றி தேங்காய் பால் எடுக்கும்போது தேங்காய் பால் நல்லா திக்காக வருமா. அடுத்து ஒரு 5 ஏலக்காய் எடுத்து அதை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நாம் ஊற வச்சுருந்த கோதுமை குருணையை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு 400 ml அளவு தண்ணி வச்சு அதை நல்லா ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு நெய் போட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த கோதுமை குருணையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நமக்கு 3 நிமிஷம் பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அடுத்து நாம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி வச்சு அப்படியே டைரெக்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லா வெல்லத்தையும் அதில் வடிகட்டியாச்சு. அடுத்து நாம் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் நல்ல ஸ்வீட்னஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஏலக்காயை சேர்த்துக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு நாம் இறக்கிக்க வேண்டியது தான். கடைசியாக ஒரு 4-5 கிராம்பு எடுத்து கையிலேயே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பாதாம் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கோதுமை பிரதமன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்காக பாதாமை தூவிக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணதுக்காக அனிஷாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கினிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.